ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போ நான் உனக்கு சவால் விட்டு சொல்றேன். நீ இதை கேட்ட 1 மணி நேரத்திலேயே உனக்கான ஒரு நல்ல விஷயம், நீ எதிர்பார்த்த அந்த வெற்றிகரமான மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல விஷயம் உன் வீடு தேடி வந்து சேரப்போகுது. ஆம் என் செல்வமே, நீ எதிர்பார்த்த சந்தோஷ செய்தியை உன் கைகளில் ஒப்படைச்சு உன்னை ஆசீர்வதித்து அருள் செய்வதற்காக தான் இந்த முருகப்பெருமான் உன்னை தேடி வந்தேன். நினைச்சது எதுவுமே நடக்கலன்னு ரொம்ப நாளா நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த. ஆனா உன்னுடைய பக்தியையும் பொறுமையையும் நீ ஒருபோதும் கைவிடவில்லை. அதனால்தான் உனக்கான பலனை கொஞ்சம் தாமதம் ஆக்கினாலும் மிக தரமானதாக சிறப்பானதாக கொடுக்க வந்துட்டேன். உன்னால ஒருத்தர் கஷ்டப்படும்படி இதுவரைக்கும் நீ நடந்துகிட்டதே கிடையாது. ஆனா நீ கஷ்டப்படும்படி எத்தனையோ பேரு எவ்வளவோ விஷயங்களை செஞ்சிட்டாங்க. எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரே பாடம் என்ன தெரியுமா? இன்னைக்கு யாராவது உன்னை கஷ்டப்படுத்தினாங்கன்னா நாளை இன்னொருவர் மூலமாக அவருக்கு அதைவிட பெரிய கஷ்டத்தை நான் கொடுத்தே தீருவேன். நீ எதை நினைச்சும் யாரை நினைச்சும் கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே. நீ எப்பவுமே உன்னை பத்தி யோசிச்சு கூட அந்த அளவுக்கு கவலைப்படுறதில்ல. ஆனா அடுத்தவங்க யாராவது எதையாவது சொல்லிட்டாலோ செஞ்சிட்டாலோ அதை பற்றி யோசிச்சு யோசிச்சு அதிகமாக மன உளைச்சல் அடைகிறாய். உன்னை விடவா உனக்கு அடுத்தவங்க முக்கியமாக போயிடுச்சு? நீ உனக்கானதை யோசி, உனக்கானதை நேசி, உனக்கு செய்ய வேண்டியதை பற்றி யோசி. அடுத்தவன் செய்கிறதுக்கு அவங்க பொறுப்பேற்றுக்கிற போகிறாங்க. நீ ஏன் அடுத்தவரின் சொல்லையும் அடுத்தவரின் செயலையும் பெரிதாக நினைத்து வருந்தி வாழ்ந்து நொந்து போக வேண்டும்? நீ என்னதான் நினைச்சாலும் ஒரு சிலரை மாற்றவோ திருத்தவோ முடியாது. ஆனா நீ மனசு வச்சா உன்னை மாற்றி கொள்ளலாம் அல்லவா? ஒன்று மாற்றத்தை பழக்கி கொள்ள வேண்டும். அப்படி இல்லைனா மாற்றம் உன்னை தானாகவே பழக்கிவிடும். எல்லாவற்றையும் கற்றுக்கொள்றதுக்கு தானே வாழ்க்கை உனக்கு பாடத்தை சொல்லி கொடுக்குது. வாழ்க்கையில துன்பங்களை நீ போய் தேடி போக வேணாம். அது இலவசம் போல தானாகவே உன்னை தேடி வரும். ஆனா இன்பமும் மகிழ்ச்சியும் விலை மதிப்பற்ற பொக்கிசங்கள். அதை அடைவதற்கு நீ கடுமையாக போராடிதான் வாங்கணும். நீயும் கடுமையா போராடி உழைக்கவும் முயற்சி செய்யவும் தயாரா இருந்தீனா இன்பங்கள் எப்போதுமே உன் வாழ்வில் நிரந்தரமாக இருந்துவிடும் என் செல்வமே. நீ பள்ளிக்கூடத்துல படிச்ச பாடத்தை மறந்தாலும் பரவாயில்ல. ஆனா வாழ்க்கையில ஒரு சிலர் கற்றுக் கொடுத்த பாடத்தையும் நீ பட்ட கஷ்டத்தையும் மறக்கவே கூடாது. ஏன்னா அதுதான் உன் வாழ்வில் முன்னேறுவதற்கான அனுபவ பாடம். விளக்கை ஏத்துனினா விளக்கின் மேலே பிரகாசமாக இருக்கும். ஆனா விளக்குக்கு கீழே இருள்தான் இருக்கும். ஆனா அதை யாருமே கவனிக்க மாட்டாங்க. அதே போல நீ வெளியில சிரிக்கிறது மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு தெரியுது. ஆனால் உன் சிரிப்பின் பின்னால் சிதறி கிடக்கும் சோகத்தை இந்த கந்தபெருமான் நான் தானே அறிவேன். நீ கவலைப்படாத. உன் எல்லா கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்குவதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ இப்போது படும் இந்த துன்பத்திலிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்கு உனக்கு என்ன வேண்டுமோ அது எல்லாத்தையும் நான் செய்கிறேன். கடல்ல இருந்து கரைக்கு போய் சேர்றதுக்கு வெறும் படகு நல்ல படகா இருந்தா மட்டும் போதாது. அந்த படகில் உட்காந்துக்கிட்டு துடுப்பு போட்டாதானே படகு நகர்ந்து போய் கரை சேர முடியும். அதே போல உன் வாழ்க்கையில துடுப்பாக வரக்கூடிய உறவுகளை நான் நல்லவர்களாக அனுப்பி வைக்கிறேன். நீ அவர்களை தவிர்த்து விட வேண்டாம் என் செல்வமே. உன்னை நோக்கி வர்ற சொந்தங்களையும் உறவுகளையும் உன் பக்கத்திலேயே உட்கார வச்சுக்கோ. அவர்களுக்கான நல்லதையும் செஞ்சு உனக்கான நல்லதை நீ நடத்திக்கோ. உன்னுடைய காலடி தடத்தை கூட நீ அழுத்தமாக பதிவு செய். அப்பொழுதுதானே உனக்கு பின்னால வர்றவங்க நீ யாருங்கிறதையும் உன்னுடைய தனித்துவத்தையும் தனிப்பெருமையையும் அடையாளம் கண்டுகொள்வார்கள். உன்னுடைய மௌனம் என்பது ஒரு கடல் போல, அதுல பேச்சுங்கிறது ஒரு சின்ன நதி போல. மௌனம் எனும் கடலே உன்னை தேடி வரும்போது நீ ஏன் தேவையில்லாம பேசி நதிக்குள் நடந்து போக நினைக்கிறாய்? கடல் சொல்வதை கேளு. மௌனமாக இருந்தினா அது பல பிரச்சனைகளுக்கு உனக்கு முடிவை கொடுக்கும். சில சிக்கல்களை வராமல் தவிர்க்கும். எல்லா கஷ்டமான விஷயங்களையும் கவலையை தரக்கூடிய மனிதர்களையும் விட்டு விலகிப்போ. அதுதான் உன் மகிழ்ச்சிக்கான திறவுகோலாக இருக்கும் என் செல்வமே. எப்பவுமே இங்க உள்ள பல மனிதர்கள் தங்களுடைய அறிவாளித்தனத்தை அடுத்தவரிடம் குற்றம் காட்டுவதில் மட்டும்தான் நிரூபிக்கிறார்கள்.
அப்படி யாராவது உன்னை எதையாவது குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்கன்னா நீ ஏன் கலங்குகிறாய்? அவங்க சொல்றது சரின்னு தோணுச்சுன்னா மாத்திக்கோ, தப்புன்னு தெரிஞ்சா விட்டு விலகிக்கோ. அதை விட்டுட்டு சொல்றதையெல்லாம் கேட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணும்னு ஒன்றும் தலைவிதி இல்லைதானே. உன் பழைய வாழ்க்கை மறுபடியும் உனக்கு திரும்ப கிடைக்க போறதில்ல. புது வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனால் இப்போது இருக்கும் வாழ்க்கையை நிம்மதியாக வாழலாம் தானே. ஏன் கடந்து வந்த வாழ்க்கையும் இனி வரப்போற வாழ்க்கையையும் யோசிக்கிறான்? என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு யோசிச்சு உன் செயல்களை சரியாக அமைத்துக்கொள். உறவினர்களுக்கும் ஊசிக்கும் ரெண்டு ஒற்றுமை தான். ஒன்று குத்தி காட்டுறது, இல்லாட்டி கோர்த்து விடுறது. ஊசி எப்படி குத்தி கோர்க்கிறதோ அதே போல சொந்த பந்தங்கள் சும்மாவே ஏதாவது உன்னை குறை சொல்லி குத்தி காட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லாட்டி ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டையை மூட்டி விட்டு கோர்த்து விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. நீதான் அந்த ஊசிக்குள் குத்து வாங்காமல் கவனமாக இருந்துவிட வேண்டும் என் செல்வமே. யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும் போதே ஒதுங்கி நடந்துக்கிறது தான் பக்குவம். உனக்கு பல விஷயங்களை நான் தினமும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீயும் அதை புரிஞ்சு நடந்துக்குவ, வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வந்துடுவேன்னு நான் நம்புறேன். நிராகரிக்கும் மனிதர்களை நினைச்சு நீ வலியோ வேதனையோ அடைய வேண்டாம். ஏன்னா நிராகரிப்பினால் கிடைக்கும் வழி என்னவென்று உனக்கு தெரிந்துவிட்டது தானே. அப்புறம் என்ன, அதே விஷயம் அவர்களுக்கும் ஒரு நாள் நடக்கும் என அப்படியே விட்டுவிடு. எதை யாருக்கு எப்போ செய்யணும்னு எனக்கு தெரியும். எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். உனக்கான ஆறுதல் என்பது உனக்குள்ளதான் இருக்கு. அதை மறந்து போவதும் கடந்து போவதும் உன் கைகளில் இருக்குங்கிறத மறவாதே என் செல்வமே. உன் நிலைமை மாறணும், நீ நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைச்சினா முதலில் நீ மாற வேண்டும். ஏன்னா உன்னுடைய மனநிலைமையை பொறுத்துதான் உன் வாழ்க்கை உனக்கு சொர்க்கமாகவும் நரகமாகவும் தெரியும். எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கான நல்லதை நடத்தி தர்றதுக்கு நான் இருக்கேன். நடக்காதுன்னு தெரிஞ்ச பிறகும் பல பேர் இந்த உலகத்தில் ஆசைப்படக்கூடிய வாழ்க்கையை அமைத்து தர நான் இருக்கேன். நீயும் உன் வாழ்க்கையை முதல்ல இருந்து தொடங்காம என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு யோசிச்சு அடுத்தடுத்து மிக சிறப்பாக சரியான செயல்களை செஞ்சு போய்கிட்டே இரு. நீ நடக்காதோ கிடைக்காதோ நினைச்ச விஷயத்த கூட இந்த முருகப்பெருமான் நான் நினைச்சனா உனக்கு நடத்தி முடித்திடுவேன் என் செல்வமே. நீ எப்போதுமே சோர்ந்து போகாம சோம்பல்தனப்படாம முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. வெற்றி நிச்சயமாக உன் காலடியில் வந்து சேரும். எல்லாரையும் நம்பணும்னு நான் சொல்ல மாட்டேன், யாரையுமே நம்ப வேணான்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா யாரையுமே நம்பாமல் இருப்பதும் ஆபத்தானது. யாரையாவது முழுசா நம்பினாலும் அது அதைவிட ஆபத்தானது தான். எப்போதுமே யாரை எந்த அளவுக்கு நம்பணுங்கிறத நீதான் புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனைகளை மட்டுமல்ல, பிரச்சனைக்கு உரிய நபர்களையும் பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய மனிதர்களையும் கூட கொஞ்சம் தூரமாவே வச்சினா நிம்மதி எப்போதுமே உன் அருகில் நிலைத்திருக்கும் என் செல்வமே. வாழ்க்கையில நல்ல நேரம் கெட்ட நேரம்னு ஒன்று பெருசா இல்லை. ஆனா உனக்கு சாதகமாக அமைகிற எல்லா நேரமும் நல்ல நேரம். நீ தவறவிட்ட சூழ்நிலைகள் எல்லாமே உனக்கு கெட்ட நேரம். அப்படி நல்ல வாய்ப்புகளையும் நல்ல விஷயங்களையும் நீ தவற விட்டுற கூடாதுன்றதுக்காக தான் இப்போது இந்த பதிவை சொல்லி இன்னும் 1 மணி நேரத்தில் உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எதை செஞ்ச, எதை ஜெயிச்ச, எதில் சாதிச்சங்கிறது முக்கியமல்ல. எதையெல்லாம் கடந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ இந்த நிலைமையில நீ சாதிச்சு ஜெயிச்சு நிற்கிறங்கிறது தான் முக்கியம். இவ்வளவு கஷ்டப்பட்ட நீ இனிமேலாவது வாழ்க்கையில கொஞ்சம் பக்குவத்தோட புரிஞ்சு நடந்துக்கோ. நீ நினைக்கிறது போலவே உன் கூட பழகிற எல்லாரும் இருக்கணும்னு நினைக்காத. இங்கு ஒவ்வொரு மனிதனுடைய குணமும் அவர்களுடைய கொள்கையும் எதிர்பார்ப்பும் வேறு வேறாக இருக்கு. உன்னை போலவே எல்லாரும் நல்லவங்களாக இருக்கவோ யோசிக்கவோ மாட்டார்கள் என் செல்வமே. ஆனா உனக்கு என்னதான் நல்லதை செஞ்சாலும் சொன்னாலும் துன்பமே வந்து சேருதே நீ யோசிக்கிறியா? எப்போதுமே எந்த விஷயத்திலும் நன்றாக யோசிச்சு எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒருபோதும் உனக்கு துன்பத்தை தராது. எதை செஞ்சாலும் எதை சொன்னாலும் என்ன பேசினாலும் மனசுக்குள்ள யோசிச்சு பேசு. உன் வாழ்க்கைக்கு ஒளி வேணும்னா நீதான் விளக்கேற்றணும்.
உனக்கு நீயே ஒளியாக இரு. எல்லா சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள நீ கட்டாயம் கற்று வைத்துக்கொள். ஏன்னா ஏற விட்டுட்டு ஏனிய கீழே தள்ளி விடுற கூட்டம் இங்க பல பேர் இருக்காங்க. அப்படி யார் எந்த நேரத்தில் எப்படி மாறுவார்களோ என்பதை யோசித்து கொண்டு எல்லா சூழ்நிலைகளையும் தைரியமாக எதிர்கொள்ள துணிவான பிள்ளையாக நீ இருந்துவிடு என் செல்வமே. ஒவ்வொரு மலரிலும் வரக்கூடிய வாசனையை பொறுத்து அதுக்கு எப்படி மதிப்பு உண்டாகுமோ அதே போல உனக்கும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும்படி நான் செய்ய போறேன்.